100 நாள் பயணத்துல இன்றோடு 30 நாட்கள் முடிவடையுது. 30ஆம் நாளான இன்னைக்கும் விடியல் கிரவுண்ட்ல தான். இவங்க நேத்து மட்டும் தான் இங்க கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு பார்த்தா தினமும் இங்கதான் கிரிக்கெட் விளையாடுவாங்களாமா. இந்த செய்தியை கேட்டவுடன் என் மனது ஒரே குதூகலம் அடைந்து விட்டது. பேசாம தினமும் இவங்களோட வந்து கிரிக்கெட் விளாடலாமான்னு யோசிச்சு இருக்கிறேன். ஏன்னா அதிகாலையில விளையாண்ட மாதிரி ஆச்சு, அதே சமயத்துல உடம்புக்கு கார்டியோ பண்ண மாதிரி ஆச்சு, அதே சமயத்துல நண்பர்களா சிரிச்சு விளையாண்ட மாதிரி ஆச்சு. இங்க விளையாட வந்துட்டா அடுத்த வாரம் ஜிம்முக்கு ஃபீஸ் கட்டிடுவோமே, அப்ப எந்த டைம் இங்க ஜிம்முக்கு போறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். காலையில போலான்னு பார்த்தா விளையாண்டு போறதுக்கே டைம் ஆயிரும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். ஈவினிங் வேலை முடிச்சுட்டு வந்தோன்னு போலான்னு பார்த்தா கூட இருக்க ஜீவன் தூக்கி போட்டு தங்குன்னு மிதிக்குமான்னு ஒரு பயம். அதனால என்ன எதுன்னு கலந்துரை ஆடிட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலான்னு இருக்க நண்பர்களே. விளையாண்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஒரே உருட்டல் தான். சப்பாத்திக்கான மாவை ஒரு வழியா சப்பாத்தியை தயார் செஞ்சதுக்கு அப்புறம் சப்பாத்தியும் காளான் குழம்பையும் காலை உணவா உட்கொண்டுட்டு ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கும் ஆபீஸ்ல சுவாரஸ்யமான விஷயம் எதுவுமே நடக்கல நண்பர்களே. நானும் ஏதாவது என்டர்டைன்மெண்டான வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எந்த விஷயமே என்டர்டைன்மெண்டா நடக்க மாட்டேங்குது. காலையில 10 இருந்து ஈவினிங் 6 வரையும் வேலைக்கே வந்துடுறேன். இதுக்கு நடுவில் ஏதாவது கண்டென்ட் மாட்டிச்சுன்னா உண்டு, இல்லைன்னா தேடிக்கினே இருக்கிறேன். கிடைக்கல, தேடிக்கிட்டு இருக்கேன். மதிய உணவுக்கு காலை வைத்த அதே சப்பாத்தி காளான் குழம்பு உள்ள தள்ளிட்டு இன்றைக்கான ஸ்டாக் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிருந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தா கூட இருக்க ஜீவன் எனக்கு சர்ப்ரைஸா பலாப்பழத்தை வாங்கி வந்தது. இரவு உணவுக்கு வெண்பொங்கல் மாதிரியே இருக்க இந்த அவ்வளவு உள்ள தள்ளிட்டு குழந்தைகள் கிட்ட இருந்து திருந இந்த ரோபோ கூட கொஞ்ச நேரம் விளாண்டு இருந்தேன். இன்றைய செய்தி இத்துடன் முடிவடைகிறது. நன்றி.